நீங்க இந்த வீடியோ பார்த்துருக்க டைம்ல கிட்டத்தட்ட 205 இந்தியன்ஸை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புறாங்க. ஸோ இவங்களோட முடிஞ்சாலும் கிடையாதுங்க. இது ஃபர்ஸ்ட் பேட்ச். ஃபர்ஸ்ட் பேட்ச்ல பார்த்தீங்கன்னா 205 பேர் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 7 லட்சம் பேரை வந்து திருப்பி அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லி யூஎஸோட பிரசிடென்ட் இருக்கார் பார்த்தீங்களா, ட்ரம்ப், அவர் வந்து இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சரி, யார் இந்த இந்தியன்ஸ், எதுக்காக 7 லட்சம் பேர் அனுப்ப போறாங்க, அதுலயும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. என்ன நடக்குது யூஎஸ்ல, இதை பத்தி டீட்டெயில்டா இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இது போல உலகத்தில் நடக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு புரியுற மாதிரி ஷார்ட்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்க விகே, நீங்க பார்த்து இருக்கிறது விகே வாக்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் நடந்துச்சுல, இப்போ ரீசெண்டாக பிரசிடென்ட் எலெக்ஷன், அதுக்கு ட்ரம்ப் வந்து அந்த போட்டியில் நிற்கிறப்பயே அவர் சொன்ன 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்காவில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து போதைப் பொருள் வந்து ரொம்பவே அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒர்க் பண்ணுற பீப்புளாக இருக்கட்டும், ரொம்பவே இதுக்கு வந்து அடிக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப பரவிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து நான் ஸ்டாப் பண்ண போகிறேன்னு சொன்னார். சைனா, மெக்சிகோ அண்ட் கனடா, ஸோ இது வழியாக தான் யூஎஸ்க்குள்ள சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 3 ரீஜன்லேருந்து வர எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டேரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு. ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை வந்து இந்த ரீஜன்லேருந்து நீங்கள் உள்ளே கொண்டு வந்தாலும் அதுக்கு வந்து அதிகமான டேக்ஸ் வந்து யூஎஸில் போடுவாங்க. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் வந்து தரோவா செக் பண்ணி இப்போ அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருளை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. செகண்ட், அவங்களுக்கு இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லீகல் எமிகிரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்பரான பர்மிஷனும் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறவங்களை தான் வந்து இல்லீகல் எமிகிரண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா டாப் 5 இல்லீகல் எமிகிரண்ட்ஸில் வந்து இந்தியாவும் இருக்கு. ஸோ இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் வழியாக யூஎஸ்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டாங்கி ரூட்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல இருந்து திருட்டுத்தனமாக வந்து நிறைய கண்ட்ரிஸை ட்ராவல் பண்ணி கடைசியாக வந்து யூஎஸ் போவாங்க. நீங்கள் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க தெரியுமா, பார்டர்லேருந்து இன்னொரு பார்டருக்கு வந்து ட்ராவல் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுற ஒரு குரூப் இருக்காங்க. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ப்ராப்பராக வந்து எஜுகேஷனல் வீசா, டூரிஸ்ட் வீசா ஆர் ஒர்க் பர்மிட் வீசா வாங்கிட்டு யூஎஸ்க்கு போவாங்க. ஸோ அவங்களோட வீசா டைம் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எக்ஸ்பயர் ஆகிறதுக்குள்ளேயுமே கம்பெனிலே பார்த்தீங்கன்னா புது வீசா கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த வீசா எக்ஸ்பயர் ஆகிறதுக்குள்ள இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிடணும். பட் நிறைய பேர் அப்படி பண்ணுறது கிடையாது. ஸோ ஈவன் தோ வந்து வீசா எக்ஸ்பயர் ஆனாலுமே அங்கேயே வந்து ஏதாவது ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டோ, இல்லை இந்த பீஸா அது மாதிரி டெலிவரி இந்த மாதிரி செக்டார்ஸில் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா 7,20,000 இந்தியன்ஸ் வந்து இன்னமும் வந்து யூஎஸ்ல எந்த பெர்மிஷனும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 205 பேரை பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்புறமேல பார்த்தீங்கன்னா இன்னும் 18,000 பேரை வந்து சென்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த 205 பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃப்ளைட்ஸ் கிடையாதுங்க. ஆர்மி ஃப்ளைட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆர்மி ஃப்ளைட்டில் வந்து இவங்களை வந்து 200 பேர்த்தையும் ஏற்றி இந்தியாவுக்கு அனுப்பிட்டாங்க. அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டெக்ஸஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்களை ஏற்றிட்டு இங்கே பஞ்சாப்ல வந்து அவங்கள வந்து லேண்ட் பண்ண போறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 24 hours ஃப்ளைட்டுங்க. ஸோ 24 hours ஃப்ளைட் இது. ஸோ டெக்ஸஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்து ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ வீடியோ பார்த்துருக்க இந்த டைம்ல வந்து மேபி வந்து இந்தியாவுக்கு வந்து லேண்ட் ஆயிருக்கும். ஸோ ஈவன் வந்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க எவ்வளோ பேரை ஐடென்டிஃபை பண்றீங்களோ அவ்வளோ பேரையுமே திருப்பி அனுப்பிடுங்க. ஸோ நாங்கள் வந்து அவங்களை டேக் கேர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா யூஎஸோட சப்போர்ட் வந்து இந்தியாவுக்கு ரொம்பவே தேவைப்படுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹார்ஷான ஸ்டேட்மெண்ட்டுமே இப்போதைக்கு கொடுக்க மாட்டாங்க. அண்ட் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் கூட வந்து கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் வந்து நம்ம சைட்லேருந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட வந்து நான் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கவர்மெண்ட் பண்ணுறது சரி நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸையும் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே சேஃப்.